தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நமது ராசி பலன்கள் வீடியோவில் தினசரி நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது நம்ம சேனல் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படியா இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்றைய தினம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இன்றைய தினம் செவ்வாய் பகவான் இருப்பது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும். 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. அதிலும் குறிப்பாக 5ஆம் இடத்துல 5 கோடி ஆட்சி பலம் பெற்றுள்ளதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் கெத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நீங்க நல்ல பலன்களை அதிகமாக பெற முடியும். குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது நல்ல வளர்ச்சி வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால நீங்க அதை பயன்படுத்தி கொண்டு இந்த நல்ல நேரத்துல நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. வியாபார ரீதியாக உங்களது உத்தியோகம், தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் அந்த வியாபார முயற்சிகள் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சும்மாவே இருக்காதீங்க. உங்கள் வியாபார ரீதியாக உங்கள் வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வதற்காக என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிற ஆசையில் மனதில் உதயமாகுது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதிலும் குறிப்பாக சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் ஈட்ட முடியும். தன லாபம் பெருகிறதுனால உங்கள் தொழிலில் நீங்கள் கூடுதலான வளர்ச்சிகள் பெற முடியுங்க. ஏன்னா கூடுதலான முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தை இன்னும் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே சிறந்த ஒரு நாள் வியாபாரிகள் என்றதை அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் ஐடியாக்களை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இப்பொழுது இருக்குது, எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க. மேலும் உங்களது பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமல்ல, உங்களுக்கு பெருமிக்க நல்ல தருணங்களும் வந்து சேருங்க. உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. அது உங்கள் மூலமாக நடக்கும். உங்கள் குழந்தைகள் வயதுக்கேற்ப அவர் படிக்கிற வயதில் இருந்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவாங்க. அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தருவீங்க. எனவே அவர்களது வாழ்க்கை செட்டில் ஆகும். அந்த மாதிரியான சூழலும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கல்வி முன்னேற்றம் உங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சி மற்றும் பெருமையை உங்கள் குழந்தைகள் மூலமாக அடையக்கூடிய காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க. நீங்கள் ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்றலாக இருக்கீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் ஒரு சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல பதவி உயர்வுகள் வந்து சேரும். உங்கள் தகுதிக்கேற்ப உங்கள் திறமைக்கேற்ப சிறப்பான வகையில் உங்களுக்கு உயர்வான சூழ்நிலை அமையுங்க. ப்ரமோஷன்ஸ்க்கு இன்னைக்கு உங்கள் பேர் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எனவே நல்ல ஒரு பதவி உயர்வை நீங்கள் அடைந்து நல்ல ஒரு செல்வாக்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பதவி உயர்வு வரும்போது உங்களுக்கு எல்லாமே அதிகரிக்கும். புகழ் கூடும், வருமானம் கூடும், எல்லாமே கூடக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இதுங்க. செல்வாக்கான ஒரு நாள், கெத்தான ஒரு நாளுங்க. கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இப்போ சூப்பராக இருக்கிறதுனால அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அலுவலக பணிகள் உங்களுக்கு சக ஊழியர்கள் யாராக இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அதிலும் சக ஊழியர்கள் பெரும்பாலும் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது. எனவே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நிறைய ஆதாயம் கிடைக்கும். எனவே அனைவரோடும் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அனைவரோடும் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களது உயர் அதிகாரிகளை அனுசரித்து போவதன் மூலமாக நீங்கள் இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க. அலுவலக பணிகளில் பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல ஏதாவது தடைகள், தாமதங்கள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அந்த மாதிரி தடைகளையும் தாமதங்களையும் இப்பொழுது நீங்கள் நீக்க பெறதுனால கைக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் கைக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகளை கூட உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய பக்தி நிறைந்த நாள்கள். பண வரவுகளும் கூடும், அதனால பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு நிம்மதி பெருகும் சொல்லலாங்க. அவுட்டோர் கேம்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க நிறைய இன்னைக்கு ஈடுபடலாம். ஏன்னா வெளிப்புற வேலைகள் மூலமாக நிறைய ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்க மனக்குறைந்த காதலர் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான ரொமான்ஸ் உணர்வுகள் மூலமாக இன்னைக்கு குஷியாக நீங்க மாறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய சில விஷயங்களை உங்க காதலர் புரிந்து கொள்ள மாட்டாருங்க. நீங்க உங்க காதலர்கிட்ட உங்களுடைய பற்றிய நிலைமை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால நீங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான பொறுமையை கடைபிடிக்கணும். காதல் வாழ்க்கையில பொறுமை இனிமை தருவதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய நண்பர்களே. நீங்கள் பிசினஸ் வாழ்க்கையில வியாபாரிகள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம்
கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மற்றவங்க ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் நீங்கள் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்து நல்லா டீட்டெயில்டாக புரிந்து கொண்டு நல்ல ஒரு புரிந்துணர்வுடன் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை இனிமையாக வரணும்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வீட்டு வேலைகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அதனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் மீது உங்கள் வாழ்க்கை துணை புகார் செய்வாருங்க. அவர் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகளை தராமல் நீங்கள் நேரமளவுடன் செயல்பட்டு வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை துணை ஒரு நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல நன்மைகளை கிடைக்கப் பெறுவீங்க உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து. எனவே இன்றைய தினம் உங்கள் இல்லற வாழ்க்கை குஷியாக இருக்கும் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணை திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்களை உங்களுக்கு செய்து தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுங்கள். வெற்றிகள் நிறையா சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிரான சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல நேரம் இது. எனவே உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான நாளாக இன்னைக்கு அமையுங்க. மனசுல ஏதாவது தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விட்டுழுங்க. அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டு உங்க வேலையில பாருங்க, சிறப்பாக முடிக்க முடியும் எல்லா வேலையிலையும். பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அது குறித்த எண்ணங்களும் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஒருவேளை உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ ஏதாவது வெளியூர் பயணங்கள் போகணும் அல்லது சிறுதூர பயணங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, பயணங்கள் போகணுங்கிற ஒரு நிலைமை வந்தால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நிறைய பலன்கள் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதனால டிராவல் பண்ணுறதுன்றதும் தவிர்க்க வேண்டாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சக ஊழியர்கள் உங்களுக்கு அலுவலக பணிகள் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அரசு காரியங்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்கு கூடிய இழுபறிகள் எல்லாம் மறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஆதரவு உங்களுக்கு அலுவலக பணியில கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திரம் நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை உயரதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஆபீஸ்ல நன்மைகளை பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் பண வரவுகள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்து தடைபட்டு இருக்கோ அதெல்லாமே இப்பொழுது நீங்கிவிடும். எனவே பணம் உங்களுக்கு மடையிலிருந்து வெள்ளம் போல வந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இறை வழிபாடுகளை கூட உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள், பக்தி நிறைந்த நாள், பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.